Good morning and welcome to Anil Aata வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொருத்தரையே சார்ந்த ஸ்பெஷலான டாக்டர்ஸ் மீட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க பலவிதமான கேள்விகளுக்கும் பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க டாக்டர் நவீன் பாலாஜி எர்போ கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே காலர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த வகையில் பெண்களுக்கு எத்தனையோ விதமான நோய்கள் இருக்குது. குறிப்பாக பல விதமான பெண்களுக்கு இருந்தாலும் கிட்டத்தட்ட 80% லேடிஸ்க்கு இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி டிஸ்கஸ் பண்ணாத டாபிக் ஒயிட் டிஸ்சார்ஜ். இந்த வெள்ளைப்படுதல் வந்துட்டு ஒரு நார்மலான விஷயம் தானே, தானாக சரியாயிடும் பல பெண்கள் அலட்சியப்படுத்துவாங்க. எந்த அளவுக்கு வெள்ளைப்பட்டால் அது நார்மலான விஷயம், எந்த அளவுக்கு பட்டால் அது அதிகமான விஷயம், இது எந்த நோயோட குறியீடு டாக்டர்? கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி நிறையா பேருக்கு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை. ஒன்றும் புக்ஸில் படிச்சுட்டு ஐயோ நமக்கு டிசீஸ் இருக்கும் அப்படின்னு. யூஸ்வலாக வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது நார்மலான விஷயம்தான். அது வெஜைனால ஒரு வகையான செக்ரீஷன்ஸ். என்னென்னா நம்ம உடம்புல எஸ்ட்ரோஜன் ஹார்மோனால் வருது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு இருக்கும். பிறந்த உடனே புதிதாக பிறந்த பெண் குழந்தைகளுக்கு என்ன இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபீமேல் ஹார்மோனல் இருக்கும் பார்த்தீங்களா, எஸ்ட்ரோஜன் ஹார்மோன். அதனால அது யூஸ்வலாக இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு. அதுவும் நார்மல் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஜ் அட்டன் பண்ண போகிறாங்கன்னா அதற்கு முன்னாடி அறிகுறிகளாக இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்கும். ஸோ அதுவும் நார்மல் தான். அதே மாதிரி ஒருத்தர் ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த யூஸ்வலாக கொஞ்சம் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாகும். ரத்த இது ஜாஸ்தியாக அந்த கர்ப்பப்பைக்கு போகிறனால அப்பையும் வெள்ளைப்படும். அதுவும் நார்மலான விஷயம்தான். ஒருத்தருக்கு நார்மலாக வெள்ளைப்படுது அப்படின்னா அது ஒயிட்டாக இருக்கும், இல்லைனா க்ரீம் கலராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பீரியட்ஸான அந்த 30 days 28 days அந்த மாதவிடாய் சுழற்சி காலத்தில் 14வது நாள் ஓவலேஷன் நடக்கும். அந்த நேரத்தில் வெள்ளைப்படும். நார்மலாக எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். இது நார்மல் தான். ஸோ இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. அது மாதிரி பீரியட்ஸ்க்கு ஒரு 2-3 daysக்கு முன்னாடியும் வரும். இதெல்லாம் நார்மல் தான், இதற்கு பயப்பட தேவையில்லை. ஆனால் அது ரொம்ப டார்க் கலராக கொஞ்சம் பிளாக்காக இருந்தோ, இல்லை ரொம்ப ஒரு மாதிரி மஞ்சள் கலராக இருந்துட்டு ரொம்ப திக்காக ஸ்டிக்கியாக ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ண வேண்டிய டைம். ஏன்னா அந்த மாதிரி என்ன காமிக்குதுன்னா உள்ளே ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால அது ஒரு வெள்ளைப்படுதல்ங்கிறது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான், போராடுதல் தான். ஒரு கிருமி அதை அழிக்கிறதுக்காக உடம்பு செய்கிற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக நம்ம டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணணும். எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உள்ள கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டிகள் இருக்குது அந்த மாதிரி கண்டிஷன்ஸில். அதே மாதிரி சில பால்வினை நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லேயும் இருக்கும். அதே மாதிரி கர்ப்பப்பை வாயில் புற்றுநோயோ இல்லை ஏதாவது தேவையில்லாத வளர்ச்சிகள் இருந்ததுன்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இதில் எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கா, நார்மலாக அந்த வெஜைனல் ஃப்ளூயிட் எடுத்து நம்ம லேப் டெஸ்ட் பார்த்தோன்னா ஒரு WBC 10க்கு மேலே இருக்கும். அப்படி இல்லைன்னா பேப்ஸ்மியர் ஒரு 35 வயதுக்கு மேலே இருக்கிற பெண்கள்லாம் பேப்ஸ்மியர் எடுத்து பார்த்தா அது கேன்சரஸாக இல்லை நார்மலா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுக்கலாம். ஏன்னா வெள்ளைப்படுதல்ங்கிறத பற்றி நம்ம ரொம்ப நினச்சி பயப்படவும் தேவையில்லை. முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கிறதெல்லாம் நார்மல். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியுது, பார்த்தா தெரியுதுன்னா கண்டிப்பாக மருத்துவர்களை கலந்தாலோசித்து நம்ம மருத்துவ முறை மேற்கொள்ளணும். ஏன்னா அரிப்பு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தைராய்டு இருக்கவங்க அவங்களுக்கும் வெள்ளைப்படுதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீரகத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்து சிறுநீரக கற்களோ இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் கூட இந்த வெள்ளைப்படுதல் ஜாஸ்தியாகும். ஆனால் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறப்ப கண்டிப்பாக மருத்துவர்களை ஆலோசிக்கணும். ஓகே, மருத்துவர்களை ஆலோசிக்கிறது ஓகே. ஜென்ரலாக இந்த வெள்ளைப்படுதல் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, என் பேர் லீலாவதிங்க டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? லீலாவதிங்க. லீலாவதி, கொஞ்சம் சத்தமாக பேசுனீங்கன்னா கொஞ்சம் ஆடிபிளாக இருக்கும். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் துறையூர்லேருந்து கால் பண்ணுறேன். அப்படியா? இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கோசரம் தான் டாக்டர். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜலட்சுமி தான் இருக்காங்க. எனக்கு 21 ஏஜ் டாக்டர். எனக்கு 2 years ஆகுது மேரேஜ் ஆகி. அவர் 3 month ஒன் டைம் தான் வருவார். ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, எனக்கு நார்மலாக தான் இருக்குது. நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். அவருக்கும் 41 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டெஸ்ட் பண்ணதில். ஓகேம்மா. இருந்தாலும் எனக்கு அந்த ஒயிட்னஸ் வரல. ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லைன்னு சொல்கிறீங்களா?
ஆமா டாக்டர், எனக்கு மூடு போயிட்டு ஆகிறதுக்கு என்ன டேப்லெட் எடுக்கலாமா நானு? இல்லை, அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நேரில் வந்து கவுன்சிலிங் வந்து தேவைப்படும். நீங்களா வந்து தப்பாக வந்து ஏதாவது புக்ஸில் படிச்சுட்டு தப்பாக வந்து நீங்கள் நினச்சிக்காதீங்க. பர்சனல் கவுன்சிலிங் எடுக்கிறப்ப வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அது கிளியர் ஆகும். ஓகேவாம்மா? நீங்கள் கண்டிப்பாக நமது ஹெர்போ கேர் மருத்துவர்களை எந்த டைம்ல கான்டாக்ட் வச்சுக்கணும்? யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீரியட்ஸ் ஆனதுலேருந்து 14வது நாள்லேருந்து 20வது நாள் வரைக்கும் வந்து அது ஒரு அவங்களோட பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தால் இந்த மாதிரி டேஸில் வந்து இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த கன்சீவ் ஆகிற சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் டைரக்ட் வந்து கவுன்சிலிங் நீங்கள் எடுத்துக்கணும், கன்சல்டேஷன். நன்றி. 30 டேஸ்க்கு நான் ஆயிடுறேன் டாக்டர். ஓகேம்மா, நீங்கள் டைரெக்டாக நேரில் வந்து பாருங்கள். சரியா? ஓகே டாக்டர். நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பேர் ராஜேஸ்வரி, திருப்பூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க. ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜலட்சுமி லைன்ல தான் இருக்காங்க. ஏஜ் வந்து 22. வணக்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்கம்மா. எங்க ஏஜ் வந்து 22 ஆகுது. மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆச்சு. ஆனா எனக்கு இன்னும் குழந்தை நிக்கல. டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், தைராய்டு எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. பீரியட்ஸ்லாம் ரெகுலர் ஆகுறீங்களா? 28 நாளைக்கு ஒரு டைம் பீரியட்ஸ் எல்லாம் வந்துடுவேன். 2 பேருக்குமே நார்மல்னு சொன்னாங்க. பிளட்டோட வந்து 8 பாயிண்ட் தான் பிளட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாலேயாவது குழந்தை நிக்காதாங்க? இல்லை, 8 பாயிண்ட் இருக்கனால வந்து கன்சீவ் ஆக கஷ்டமாங்கிறது அப்படி கிடையாது. பட் ஆனால் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஹீமோக்ளோபின் லெவலை வந்து ஒரு 12 அப்படி கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் கன்சீவ் ஆனீங்கன்னா நல்லது. ஸோ அதற்கு வேண்டிய வழிவகைகளை செய்யணும். ப்ளஸ் நீங்கள் அனிமிக்காக இருக்கிறனால வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃப்ளோ வரும். ஆனால் முழுமை பெற்ற வந்து ஒரு பூப்பு சுழற்சியாக வந்து பீரியட்ஸாக வந்து இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த அனிமிக் கண்டிஷனை வந்து பேலன்ஸ் பண்ணணும். அது நார்மலாகி 12 வந்த பிறகு நீங்கள் கன்சீவ் ஆகிறது ரொம்ப நல்லது. ஸோ அதற்கு வந்து நீங்கள் நமது மருத்துவர்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். சொல்லுங்கம்மா. அதே மாதிரி உணவுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உலர்ந்த திராட்சை விதையோடு இருக்கிறது, உலர்ந்த அத்தி, இந்த மாதிரி எல்லாம் பழங்கள் நிறைய எடுக்க வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமிக் கண்டிஷன்ஸ் பேலன்ஸ் ஆகும். என்னதான் உள்ள வந்து நம்ம அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறத விட உணவு மாதிரி கொண்டு வர்றது இன்னும் கொஞ்சம் நல்லது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஓகே டாக்டர், இப்போ ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு இந்த ஹீமோக்ளோபின் டிஃபிஷியன்சி இருக்க தான் செய்யுது. இதுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய பேர் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு லேசினஸ் கூட இருக்குது. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன? ஹீமோக்ளோபின் குறையிறதுக்கான முக்கியமான காரணம்? ஆமாம், பெண்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து ஹீமோக்ளோபின்னா அதாவது சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்றது, ஆனால் சத்தான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது கிடையாது. பெண்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் அயனுக்கு மெயின் கண்டென்ட் ப்ளஸ் கர்ப்பப்பை ரெண்டையுமே டார்கெட் பண்ணணும்னா எள்ளு, கருப்பு எள்ளு. ஸோ அந்த மாதிரி கருப்பு எள்ளு இந்த மாதிரி உணவில் வந்து நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி இவங்க வந்து பீரியட்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகும், அந்த ஃபர்ஸ்ட் 2 days வந்து இருக்க வேண்டிய அளவுகளோட கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து போகும். அதுக்கப்புறமேட்டுக்கு கம்மியாகும். 5 நாளும் ஃப்ளோவாக இருக்கணும். பட் 5 நாளும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, குறையாகவும் இருக்கக்கூடாது, நார்மல் ஃப்ளோவாக இருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் 2 days ஜாஸ்தியாக போகிறப்ப அந்த மாதிரி அனிமிக் வந்து ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அண்ட் தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாள்பட்ட கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அவர்களே அறியாமல் வந்து என்னென்னா அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ரொமோட் ஆகணும்னா உள்ளே வந்து கிருமிகள் வளரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வார்ம்ஸால் கூட அவங்க அனிமிக் ஆகலாம். ஸோ இதுதான் மெயின் கண்டிஷன்ஸ். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உணவு முறை வந்து அவங்க சரிப்படுத்திக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதை அவங்க சாப்பிட்றது. அவங்களோட வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு பார்ப்பாங்க. பட் ஆனால் தேவையான ஊட்டம் இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஊட்டம் பார்த்து எடுப்பாங்க, அப்பயும் அவங்க அனிமிக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கண்டிஷன்னா அவங்களுக்கு முறையற்ற செரிமானம் வந்து இருக்காது. கரெக்டான பசிக்கிற நேரத்தில் சாப்பிட்றது கிடையாது, இல்லை என்ன செய்யறது பசி இல்லாமையே சாப்பிட்றது. இந்த மாதிரி முறையற்ற செரிமானம் தான் பல நோய்களுக்கு காரணம். அந்த செரிமானத்தை முறைப்படுத்தினோம்னாலே அவங்களுக்கு வந்து அந்த அனிமிக் அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைவு இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்காது. ஓகே, அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங்மா. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேரு காயத்ரி, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே காயத்ரி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான்மா. ஓகே, உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. ஓகே, எனக்கு ஏஜ் 33 ஆகுது. வணக்கம் காயத்ரி, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். மேடம், இப்போ 4 months பிரெக்னெண்டா இருக்கேன். ஓகே.
அது ஆக்சுவலாக irregular பீரியட்ஸ் தான் எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்ல தான் கன்சீவ் ஆயிருக்கேன் மேடம். ஓகே. இப்போ எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துட்டு இருக்கு. அது த்ரூ பிரெக்னன்சி வரைக்கும் வருமா இல்லை அதுக்குன்ட்டு நான் இப்போ டாக்டர் வந்து அதை பற்றி கேட்கல. நான் இது வரைக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜை பற்றி அதை பற்றி கேட்கணும் மேடம். ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் காயத்ரி. அதாவது பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 3 மாத காலங்கள்ல வந்து அதுல ஒரு 50 டேஸ் 60 டேஸ் வரைக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அது நார்மல் தான், அதற்கு பயப்பட வந்து நீங்க தேவையில்லை. அதே மாதிரி லாஸ்ட் ட்ரைமஸ்டர்ஸ் உங்களுக்கு வந்து அந்த பேறுகாலம் நடைபெற அந்த பக்கத்துல வர்ற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து ரொம்ப நீர்த்துவமா ரொம்ப ஃப்ளூயிடா வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். அதுவும் நார்மல் தான். ஸோ அது வந்து எதற்காக அப்படின்னா வெளியில இருந்து எந்த ஒரு ஆர்கனிசமோ எதுவும் வந்து கிருமிகள் உள்ள நுழைந்திராத வழியா வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமாக தான் அது செயல்படும். ஸோ அதற்காக நீங்க பயப்பட தேவையில்லை. ஆனா டெய்லி நைட் வந்து நல்லா வந்து உங்க வந்து வெஜினாவை வாஷ் பண்ணிட்டு படுங்க, அதுவே போதுமானதுமா. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ. அண்ட் இன்ட்ரடக்ஷன் அது கொடுத்துருந்தீங்க மேம், அதில் எனக்கு நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. அதனால தான் நான் கால் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் காயத்ரி. ஓகே, இப்போ கால் பண்ண நேர் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக என்ன கொஸ்டின் வேணுமோ அந்த ப்ரெக்னன்சி டைமில் இருக்க ஒயிட் டிஸ்சார்ஜ் பற்றி கேட்டிருந்தாங்க. இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜில் ஸ்மெல் வரதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஒரு சிலருக்கு ரொம்ப ஃபாயில் ஸ்மெல் வரும். ஆமாம், ஃபவுல் ஸ்மெல் ஏன் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் சிவியராக இருக்குன்னு. முக்கியமாக வந்து ரொம்ப ஃபவுல் ஸ்மெல் யாருக்கு வரும்னா இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க. சிறுநீரகத்தில் ஏதாவது தாபிதம் அடைந்திருக்கு. அதே மாதிரி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ், இவங்க 2 பேருக்கும் தான் வந்து ரொம்ப ஸ்மெல் ஜாஸ்தியாக வரும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நம்ம மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ இருக்குமோ அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆகிற அளவுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த வெஜினல் அந்த செக்ரீஷனோட காரத்தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ரொம்ப அசிடிக்காக இருக்கிறப்ப வந்து என்னென்னா அவங்க தொடை பகுதிகள் இங்கெல்லாம் வந்து புண்கள் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப டிலே பண்ணிட்டோ இல்லை ஏதாவது புக்ஸில் சும்மா கை மருத்துவம் படிச்சுட்டு அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அது இன்ஃபெக்ஷனை இன்னும் ப்ரொமோட் பண்ணி உள்ள வயிற்று பகுதியில் பிற ஆர்கன்ஸ்க்கு வந்து அது பரவ ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்பயே அது நமக்கு ஒரு அலாம் தான். ஸோ டக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்தால், ஏன்னா ஹெர்பல் முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன், ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு இந்த வெஜினல் செக்ரீஷனுக்கு காரணம் எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன்ஸ், ஃபைட்டோனா செடிகள்லேருந்து கிடைக்கிறது, அதுலேருந்து கிடைக்கிற இயற்கை எஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக அவங்க வந்து கம்ப்ளீட் க்யூர் ஆயிடலாம். ஓகே, நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். நிறைய நேயர்கள் கால் பண்ணி நிறைய விதமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இன்னொரு நேரும் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் புதுக்கோட்டையிலேருந்து யாருன்னு பேசுகிறேன் மேம். அப்படியா? இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். எனக்கு ஏஜ் வந்து 22 ஆகுது மேம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம் யாஸ்மின். வணக்கம் மேம். சொல்லுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆகுது மேம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி 1 மந்த் வந்து 10 டேஸ் தள்ளி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 10 நாளைக்கு முன்னாடியே அந்த பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்துடுது மேம். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 நாள் 15 நாள் இப்போ தள்ளி வருது. அதுக்கப்புறம் எனக்கு பீரியட் ஆயிடுது மேம். இதுக்கு என்ன மேம் ரீசன்? யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து திருமணமான புதிதில் வந்து முதல் பீரியட் செகண்ட் பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் ரெகுலராக இருக்காது, முன்பின் இருக்கும். ஏன்னா வந்து தான் இருந்த இடத்துலேருந்து ஒரு புதிதான ஒரு சுச்சுவேஷன் ப்ளஸ் அட்மாஸ்பரிக் கண்டிஷன் போயிருக்கப்ப பல பெண்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அது நார்மல் தான். ஸோ நீங்கள் அந்த நார்மலாக இருக்கதை நீங்கள் அப்படியே விட்டுருக்கலாம். ஏன்னா நீங்கள் மருத்துவம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம உடம்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்காமல் ஹார்மோனல் டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த 10 நாட்கள் அந்த மாதிரி தள்ளி போகுது. பட் ஆனால் உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. முன்னாடி திருமணத்திற்கு முன்னாடி பீரியட்ஸ் ரெகுலராக இருந்ததாமா? அதெல்லாம் கரெக்டாக வந்தது மேம். ஓகே, இப்பயும் வந்து நல்லா இயற்கையாகவே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன்ஸ் நல்ல அற்புத மருந்துகள் இருக்குது கர்ப்பப்பைக்கு. ஸோ அதை நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து எடுக்கிறப்ப உங்கள் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். ஸோ அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலே அடுத்து உங்கள் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிட்டு இருக்கப்ப கண்டிப்பாக அந்த கன்சீவ் ஆகிறதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஹெர்போகேர் மருத்துவர்களும் உங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குவாங்க. அதை ஃபாலோ பண்ணுறப்ப கன்சீவ் ஆகிறதுக்கு எந்த டவுட் இருக்காது. சொல்லுங்கம்மா.
இன்னொரு டவுட் மேம், அதாவது நம்ம வந்து இப்ப எத்தனை நாள் வரையும் இருக்கலாம், எத்தனை நாள் வரையும் இருக்க தேவையில்லை மேம்? அதாவது 30 நாட்கள் 28 நாட்கள் வந்து எங்களுக்கு யூஸ்வலாக வந்து மாதவிடாய் அந்த டூரேஷன் அவ்வளோ இருக்கும். அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 14வது நாளில் வந்து உங்களோட சினை முட்டை வந்து ரிலீஸ் ஆகும். ஆனால் அதை தான் அப்பன்னு சொல்ல முடியாது. 14லேருந்து ஒரு 20 வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது வந்து நபர்களுக்கு நபர் வந்து வேறுபடும். ஸோ அதை நேரில் நம்ம நாடி பார்த்து தான் கரெக்டாக சொல்ல முடியுமா? சரியா? ஓகே மேம். ஸோ நீங்கள் அந்த 1 வீக் அது தேவையில்லை மேம்? என்னம்மா? அந்த டைம்ல இந்த பீரியட் வரப்போகுது அப்படின்னா அந்த 1 வீக் 10 டேஸ் அது தேவையில்லை மேம் இருக்க? இல்லை, அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த டயத்தில் வந்து இருக்கிறது வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஓவலேஷன் சினை முட்டை ரிலீஸ் ஆகிறதே 14 நாள் தான். ஸோ அந்த இதில் நீங்கள் கண்டிப்பாக நேரில் நம்ம அந்த மருத்துவர்களை வந்து ஆலோசிக்கிறப்போ உங்களுக்கு அந்த வழிவகைகள் சொல்லுவாங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ 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 குட் மார்னிங்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? அனிதா மேம், பாண்டிச்சேரி. அப்படியா? அப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்கம்மா? எனக்கு தான் மேம். ஓகே, உங்களுடைய ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜலட்சுமி லைனில் தான் இருக்காங்க. ஹலோ வணக்கம்மா. ஹலோ வணக்கம் வணக்கம், சொல்லுங்க மேம். எனக்கு 23 ஏஜ் ஆகுது மேம். Okay. ஏஜ் அட்டன் பண்ணது வந்து பீரியட்ஸ் ரெகுலராகவே வரல மேம். 6 மந்த்துக்கு 1 டைம் அப்படிதான் வருது மேம். டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணதுக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அது திரும்ப நாங்க கேட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஃபேட்டா இருக்கும் மேம், அதனால வாக்கிங் போனா சரியா போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால பீரியட்ஸ் வந்தா ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லாருக்கும் வரணும்னா நார்மலா தான் இருக்கு. அது நீர் கட்டி ஏதாவது ப்ராப்ளம் வருமா? கண்டிப்பா வந்து அம்மா 30 நாட்களுக்கு மேலேயே தாண்டக்கூடாதுன்னு சொல்றோம். 6 மாதங்கள் கழித்து வந்து பீரியட்ஸ் ஆகுறீங்கன்னா அது ரொம்ப நிஜமா வந்து ரொம்ப பயங்கரமான பேத்தாலஜிக்கல் சுச்சுவேஷன். அந்த மாதிரி கண்டிப்பா இருக்காது. உடல் பருமன் ஏற்படுதா? இல்ல மேம், நான் குழந்தைல இருந்து ஃபேட்டா தான் இருக்கேன். திடீர்னுலாம் வெயிட் போடல, எப்பயும் போல நார்மலா தான் இருக்கேன். எந்த வயதுல ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் ஆனீங்க? ஏஜ் அட்டன் பண்ணது எப்ப? 17 இருக்கும் மேம். 17. ஆ சரி, 10 வயது வரைக்கும் உங்க உடல் எடை நார்மலா இருந்ததா இல்ல உடல் பருமன் இருந்ததா? இல்ல மேம், ரெகுலர் எப்படி எந்த வெயிட் இருந்தானோ அதே வெயிட் தான் மேம் இருக்கேன். கண்டிப்பா வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகணும். ஆனா நீங்க வாக்கிங் நடக்கிறதால மட்டும் உங்க பீரியட்ஸ் வந்து நார்மல் ஆயிரும்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா அதுவும் ஓகே ஹெல்ப் பண்ணுது. வாக்கிங் போங்க, அதை விட்டுட்டு வாக்கிங் போயிட்டு வந்து வீட்டில் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்குது, திருப்பி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது, டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துக்கிறது, அந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. நார்மலான உணவு முறைகள் எடுத்துக்கணும், எல்லா வேலைகளும் செய்யணும். ஸோ அந்த மாதிரிலாம் செய்யுங்க. ஸோ பாண்டிச்சேரியில் நம்ம வந்து ஹெர்போகேர் மருத்துவமனை இருக்குது. அங்கே போகிறப்ப உங்களோட கர்ப்பப்பையில் இருக்க அந்த நீர்க்கட்டிகள் சரியாகுவதற்கு வந்து சில உணவு முறைகளும் உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் கருப்பை அழுக்குகள் வந்து மந்த்லி ஒன்ஸ் வெளியாகுவதற்கும் வழிமுறைகள் சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக வந்து உங்களோட பாடி வெயிட் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி உங்கள் பிசிஓடியும் நார்மல் ஆயிடும். ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சத்யா பேசுறேன் மேம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறாங்க. ஓகே சத்யா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேம். ஓகே, உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. ஏஜ் 32 ஆகுதுங்க. வணக்கம் சத்யா, வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. உங்க ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, டெய்லி பார்த்துட்டு தாங்க மேம் இருக்கிறோம். தேங்க்யூம்மா. மேம் அது எனக்கு 32 இயர்ஸ் ஆகுங்க மேம். 3 பசங்க இருக்காங்க, நார்மல் டெலிவரி. ஓகே, வேண்டாம் ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சுங்க மேம். Okay. 24ல ஃபேமிலி பிளானிங் பண்ணங்க. ஓகே. அதுல இருந்து நான் பையனுக்கு 3 வயசு வரைக்கும் ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப 25 டேஸ்லயே பீரியட்ஸ் ஆகுது மேம். அது ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா, கொஞ்சம் பயமா இருக்கு. 25 டேஸ் கரெக்டா 25 டேஸ்ல அடுத்த மாசம் ஆயிடுறேன். ஓகே. ஆனா 2 நாள் மட்டும்தாங்க மேம் இருக்குது, அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. இல்லை, சில பேருக்கு 25 டேஸில் ஆகிறது அது ஒன்றும் அது நார்மல் தான். பட் ஆனால் வந்து 2 டேஸ் தான் ஃப்ளோவாக இருக்குங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து மேபி வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு பிசிஓடிங்கிறத விட நீங்கள் உங்களுக்கு அனிமிக் கண்டிஷன், அனிமியா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? சரிங்க மேம். சரி, நீங்கள் அதனால வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் அனிமிக்காக இருக்கேன். நடக்கிறப்ப மூச்சு வாங்குதாம்மா? இல்லைங்க மேம், அது மாதிரிலாம் இல்லை. தூக்கம் அதிகமாக வருதா? தூக்கம் அதிகமா இருக்குதுங்க மேம். ஸோ தூக்கம் அதிகமாக வருது அப்படின்னா அது வந்து தூக்கம் கிடையாது. உங்களுக்கு என்னன்னா அந்த ரத்தத்தில் வந்து ஆக்சிஜன் கேரி ஓவர் ஆகிற கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து அந்த ஒரு டயர்ட்னஸ் தான் நமக்கு அப்படியே படுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் படுத்து எந்திரிச்சிங்கன்னா முழுமையான தூக்கமாக இருக்காது.
ஒரு மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து கொட்டாவி வர மாதிரி இருக்குது மேம். அதான் கொட்டாவி வருதுன்னு ரொம்ப அதிகமான கொட்டாவிங்கிறது நார்மல் தான். ரொம்ப அளவுக்கு அதிகமாக சும்மா இருக்கப்பயே கொட்டாவி அந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அனிமிக் கண்டிஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இது கரெக்டான டைப் மருத்துவம் மேற்கொள்கிறதுக்கு. ஸோ கோயம்புத்தூர்லேயே நமது மருத்துவமனை இருக்குமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ வணக்கம். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் யார் மதுரையிலேருந்து கால் பண்ணுறேன். அப்படி கேட்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான். ஓகே, உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜலட்சுமி லைனில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து ரொம்ப தும்மலா வருது. காலைல இருந்துச்சோடனே ரொம்ப தும்மலா வருது. மூக்குல இருந்து அப்படியே தண்ணியா வடியுது. நான் வந்து ஹோமியோபதியில தான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். பாக்குறப்ப சரியாயிது, மறுபடியும் அதே தான் வருது. தும்மல் வந்து தினமும் தும்மல் வருது, தினமும் மூக்குல இருந்து தண்ணியா வருது. ஓகேம்மா. ட்ரீட்மெண்ட் இருக்கு. டை எதுவும் யூஸ் பண்றீங்களா? இல்ல மேம், எதுவுமே யூஸ் பண்றது. டை எல்லாம் எதுவும் யூஸ் பண்றதில்ல. ஒர்க்கிங் உமனா ஹவுஸ் ஒய்ஃபா? ஹவுஸ் ஒய்ஃப் தான். வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்களா 2 நாட்கள்? அது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்களா? குளிப்பேன், 2 நாள் குளிப்பேன். ஆனா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டேன். ஒரு தடவை தான் குளிப்பேன் எண்ணெய் தேய்ச்சி. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றது, இந்த மாதிரி நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பீனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இதற்கு வந்து உடனே என்ன செய்யறது, இந்த மாதிரி இருக்கு எனக்கு அலர்ஜி கண்டிஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்றது, எண்ணெய் தேய்த்தெல்லாம் குளிக்கிறது கிடையாது. கண்டிப்பா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து என்னன்னா உங்களோட இது வந்து குளிர்ச்சியால கபக்குற்றத்தால வர்றதை விட உடம்புல இருக்க சூடு ஜாஸ்தியாகி அந்த மாதிரி தான் வருது. ஸோ அதே மாதிரி வெளியிலேருந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளே போச்சுன்னா அதை வந்து வெளித்தள்ளுறதுக்காக தான் இந்த மாதிரி தும்மல், அதே மாதிரி சின்ன சின்ன காலையில் பனித்துளியாட்டம் வரும். பட் ஆனால் உங்களோட உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கணும். அதே டயத்தில் உள்ளே இருக்க அந்த டாக்ஸின்ஸையும் வெளியேற்றணும். ஸோ அந்த மாதிரி 2 வகையிலையும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த தும்மல் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, அதாவது ரொம்ப தொடர் தும்மல் அப்படிங்கிறது இருக்காது. எப்பயோ ஒரு இடத்துக்கு போகிறோம், நமக்கு ஒத்துக்கொள்ளாதது வந்துச்சுன்னா தும்மல் வரும். அந்த தும்மல் நார்மலானது தான். ஆனால் தொடர்ந்து அதிகாலையில் இந்த மாதிரி தும்மல் மூக்கிலேருந்து சொட்டு சொட்டாக வர்றது வந்து நிரந்தரமாக குணமாயிடும். ஸோ நீங்கள் மதுரையிலேயே நமது ஹெர்போகேர் மருத்துவமனை இருக்குது. அங்கே அந்த உணவு முறைகள், குளியல் முறைகள்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னுடைய பேர் வந்து மது, கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணிட்டு இருக்கேங்க மேடம். ஓகே மது, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தாங்க மேடம் கேட்கணும். ஓகே, உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. ஹலோ வணக்கம் டாக்டர். வணக்கம் மது, சொல்லுங்கம்மா. மேடம் இப்போ எனக்கு வந்து 31 ஆகுது ஏஜ். சரிம்மா. மேரேஜ் ஆகி 1.5 இயர்ஸ் ஆகுது. இந்த 1.5 இயர்ஸில் வந்து எனக்கு 2 times அபார்ஷன் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ 6 மந்த்துக்கு முன்னாடி போய் டிஎன்சி பண்ணிட்டு வந்தோம். ஓகே. இது வந்து எனக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தெல்லாம் ப்ரெக்னென்ட் ஆகல மேடம், நார்மலாக தான் ப்ரெக்னென்ட் ஆச்சு. ஓகே. இப்போ எனக்கு இந்த 6 மந்த் இது ஆயிடுச்சு இல்லைங்களா, இப்போ டிஎன்சி பண்ணி 6 மந்த் எனக்கு ஆயிடுச்சு. இந்த 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து பேபி வந்து நமக்கு இருக்கலாமா, இல்லை அது வந்து நார்மலாக எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இயற்கை முறையிலேயே ப்ரெக்னென்ட் ஆயிருமா, இல்லை அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்களா? இல்லை ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா டிஎன்சி பண்ணினதுக்கு அப்புறம் வந்து பேபிஸ் அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால தான் சரி உங்ககிட்ட கேட்கலாம். சரிம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. அதாவது டிஎன்சி அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒன்றும் இல்லை, உங்கள் கர்ப்பப்பைய வாயை விரிவுபடுத்தி உள்ளே வந்து அந்த குழந்தை வந்து கொஞ்சம் ரெம்னன்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து அதை வந்து சுரண்டி எடுத்திருப்பாங்க. அதுதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் 100% வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு வழிவகைகள் உண்டு. ஆனால் உங்களுக்கு எதற்காக வந்து அந்த ஸ்பான்டேனியஸாக வந்து அபார்ஷன் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக காரணங்கள் இருக்கும். உள்ள வேற ஏதாவது சின்ன சின்ன கட்டிகள் வந்து இருந்ததா, இல்லை சின்ன சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா, அந்த ஹார்மோனால இருக்கா. அதே மாதிரி குழந்தை தங்குவதற்கு ரொம்ப முக்கியமானது வந்து என்னதுன்னா அந்த எண்டோமெட்ரியம். அந்த எண்டோமெட்ரியமோட திக்கனிங் வந்து நார்மலாக இருக்கணும். அதுதான் வந்து இந்த குழந்தை அமருவதற்கு ஒரு படுக்கையாட்டு இருக்கும். அது கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா குழந்தை வந்து ஸ்லட்ஜ் ஆகி வந்துடும். ஸோ இப்போ மெயின் திங் வந்து என்ன அப்படின்னா, உங்கள் மெயின் திங் அந்த எண்டோமெட்ரியத்தை வந்து நார்மலாக இருக்கணும். அதற்கு என்ன வழிவகைகள் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அதை நம்ம பார்த்து அந்த எண்டோமெட்ரியம் திக்கனிங்கை நார்மல் பண்ணாலே
அடுத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன் கண்டிப்பாக 100% நடைபெறாது. ஸோ அதற்கு நல்ல சிறப்பான மருந்துகள் இருக்குது. ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால அங்கேயே வந்து டாக்டர் நவீன் பாலாஜி செர்போ கேர் மருத்துவமனை இருக்குது. ஸோ மருத்துவர்களை போய் பாருங்கள். பார்க்குறப்ப அந்த எண்டோமெட்ரியம் திக்கனிங்காக நார்மல் பண்ணுறதுக்கு வழிவகைகள் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன் ஏற்படாது. 100% நீங்கள் நார்மலாக கன்சீவ் ஆகலாம். 100% நார்மல் டெலிவரியும் உங்களுக்கு ஆகும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ 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 வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? இருந்து பேசுறேன் துர்கா. அப்படியா? இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க துர்கா, அப்பதான் கொஞ்சம் ஆடிபிளா இருக்கும், டாக்டருக்கும் தெளிவா கேள்வி போய் சேரும். யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க இப்போ? எனக்காக தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். அப்படியா? உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜலட்சுமி லைன்ல தான் இருக்காங்க. என்னோட ஏஜ் 24. வணக்கம் துர்கா. ஹலோ டாக்டர், என்னோட ஏஜ் 24. எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. சொல்லுங்கம்மா. எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது டாக்டர். நான் கன்சீவ் ஆகல. டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணப்போ அவங்க வந்து கருமுட்டை வளர்ச்சி கம்மியா இருக்கு, ஃபாலிக்கல் சைஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ காலமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 3 மந்த்தாக தான் மேடம். சரி. பீரியட்ஸ்லாம் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது? பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருக்குது. கரெக்டாக 28 டேஸ்க்கு 1 டைம் வந்துடும். கரெக்டாக வந்துடும். ஒரு நாள் முன்னாடியும் வராது பின்னாடியும் வராது. 28 டேஸ்க்கு கரெக்டாக வந்துடும். பீரியட்ஸ் நார்மலாக தான் இருக்கு மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சிதம்பரத்துலேருந்து பேசுகிறோம். சரி, ஓகே. ஆக்சுவலாக வந்து இயற்கையாகவே வந்து ஹார்மோனை ரீப்ளேஸ் பண்ணாமல் இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்க ஹார்மோனையே வந்து சுரக்க வச்சு நம்ம பீரியட்ஸை நார்மல் படுத்துகிற மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது, உணவு முறைகள் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும். உங்கள் பீரியட்ஸ் வந்து ஏன்னா உடம்புக்கு ஒவ்வாத நம்ம உடம்புக்குரிய ஹார்மோன்ஸ் தான். வெளியிலேருந்து ஒரு ஹார்மோன்ஸ் வந்ததுன்னா அது நம்ம உடம்புல என்ன வேலை செய்யுமோ அதை செய்யும். பட் ஆனால் சைட் பையாக வேற ஒரு வேலையும் செஞ்சுட்டு போகும். ஸோ அந்த மாதிரி ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறது அவசியம் கிடையாது. இயற்கையான வந்து உணவு முறையே இருக்குது, அந்த எஸ்ட்ரோஜன் இந்த மாதிரி ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ண. ஸோ அதை எடுக்கிறப்ப இயற்கையாகவே உங்கள் பீரியட்ஸ் வந்து ஏன்னா இந்த மாதிரி ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்துட்டு அது கேரிங் ஆகி கன்சீவ் ஆகி வர்றப்ப கண்டிப்பாக வந்து அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்காது. அதுவும் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸோடு தான் பிறக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரலாக வந்து கன்சீவ் ஆகி கேரிங் ஆகிறப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ சிதம்பரம்னா அருகில் உள்ள நமது ஹெர்போ கேர் மருத்துவமனையை போய் மருத்துவர்களை நாடுங்க. உங்கள் பீரியட்ஸ் நார்மலாக ஆகிறதுக்கு வழிவகைகள் சொல்லுவாங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஓகே டாக்டர், இப்போ கால் பண்ண அவங்க சொன்னாங்க எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது, அப்போ கூட கன்சீவ் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு எந்த தைராய்டு இல்லை, ஹார்மோனல் இன்பேலன்ஸ் கிடையாது, பீரியட்ஸ் ரெகுலர் ஆகுது, பிசிஓடி மாதிரி எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, பட் தென் டு என்னால் கன்சீவ் ஆக முடியல, இயற்கையாக கன்சீவ் ஆக முடியலன்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, இப்போ கால் பண்ண காலர்ஸ்க்கு வந்து அவங்க முன்னாடி அந்த மாதிரி இருந்தது, இப்போ ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க சொன்னாங்க கரெக்டாக 28 டேஸ்னால். ஏன்னா அந்த ஹார்மோன் கரெக்டாக அந்த எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுக்கு அந்த டேப்லெட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது, அப்பயும் நாங்கள் கன்சீவ். ஏன்னா யூஸ்வலாக ஒரு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ அப்படின்னு பார்க்குறப்ப பெண்களை மட்டும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, ஆண்களையும் பார்க்கணும். ஸோ அவங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லைன்னு, இல்லை ஆண்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, கவுண்டிங்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். எல்லாமே அவங்க வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களா ஃபேமிலி லைஃப் அந்த மாதிரி. ஸோ அதுவும் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டை அப்படிங்கிறது வந்து பிறக்கிறப்பயே அவங்களுக்கு வந்து இதாயிருக்கும். பட் அதோட மெச்சுரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சிலருக்கு புவராக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த வளர்ச்சி விகிதம். ஸோ அந்த வளர்ச்சியை தூண்டுற மாதிரி மருந்துகளும் உணவு முறைகளும் எடுக்கிறப்ப வந்து நார்மலாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வரும் அந்த சினைமுட்டை பார்ஷியலாக வந்து இதாகி ரிலீஸ் ஆகி வரும். அது வந்து ஒரு ஸ்பெர்மோட சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகுவதற்குரிய தகுதி வந்து இருக்காது. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ்லாம் நார்மலாக இருக்கும், ஃப்ளோலாம் நார்மலாக இருக்கும். ஆனால் அந்த ஓவம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஃபர்டிலைஸாக இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம மெச்சூர் பண்ணுற மாதிரி. பட் இது வந்து நம்ம தனித்தனியாக பண்ணுறது இல்லை. நமது மருத்துவ முறைகளை, இயற்கை மருத்துவ முறைகளை ஒரே ஒரு மருத்துவம் தான். அது என்ன பண்ணோம் அப்படின்னா பீரியட்ஸை நார்மல் பண்ணும்,
அதே மாதிரி அந்த பீரியட்ஸ் அசோசியேட் ஏதாவது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா அதையும் வந்து அது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். அதே மாதிரி கருமுட்டை இந்த டேட்டில் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறதையும் சால்வ் பண்ணும். அந்த கருமுட்டையும் நல்லா சத்தாக வளர்ச்சியாக வர வைக்கும். முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, எனக்கு வந்து அடிக்கடி அபார்ஷன் ஆச்சுன்னு, அதற்கு உள்ள அந்த கருப்பை சுவர் எண்டோமெட்ரியம் அதையும் வந்து நார்மலாக வந்து இது பண்ணும். ஸோ இது எல்லாமே அடங்குனது தான். மருத்துவம் வந்து ஒன்று தான். பட் ஆனால் என்னென்னா நாடி பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மருந்துகள் வந்து கொடுக்கப்படும். ஓகே, தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்ருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் பிரேமா, நான் கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிடுறேங்க. ஓகே பிரேமா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்கணுங்க. ஓகே, உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜலட்சுமி லைனில் தான் இருக்காங்க. ஓகேங்க, என்னோட ஏஜ் 29 ஆச்சுங்க. வணக்கம் பிரேமா, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், நான் கன்சீவாக இருக்கேன் மேடம். 4 months ஆச்சுங்க. இப்போ வந்து எனக்கு நஞ்சுக்கொடி வந்து கீழே இருக்கு, அதனால நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க மேடம். அது வந்து இப்போ பாப்பா வளர வளர அது வந்து சரியாயிருமா மேடம், இல்லை நான் டெலிவரி வரைக்கும் இந்த மாதிரி பெட் ரெஸ்ட்லேயே தான் இருக்க வேண்டியது இருக்குமா? ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள்மா. உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற கண்டிஷன்ஸ் வந்து பிளாசண்டா ப்ரீவியான்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து தொப்புள் கொடி வந்து மேலே அட்டாச்மெண்ட் ஆகாமல் கீழேயே வந்து அந்த கர்ப்பப்பை வாய்க்கிட்டேயே வந்து அட்டாச் ஆகும். ஆனால் இது சிலர் இல்லை பலருக்கு கூட ஒரு 70% பேருக்கு வந்து குழந்தை வந்து யூஸ்வலாக அந்த ரொட்டேட் ஆகிறப்ப நம்ம யூஸ்வலாக நீங்கள் லெஃப்ட் சைடு அந்த மாதிரி படுத்துக்கோங்க. அப்போ படுக்கிறப்ப வந்து ஒரு 70-50% வந்து அது திருப்பி நார்மல் பொசிஷனுக்கு வர சான்சஸ் உண்டு. பட் ஆனால் நம்ம அந்த மாதிரி படுக்கை முறை அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறப்ப வந்து என்னென்னா அது அந்த இடத்துலயே அட்டாச் ஆகிருக்கப்ப டக்குன்னு ரொம்ப நம்ம ஃபாஸ்ட்டாக ஏதாவது பண்ணுறப்ப, ஏன்னா யூஸ்வலாக கர்ப்ப காலத்தில் எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் இந்த பிளாசண்டா ப்ரீவியா இருக்கிறவங்க மட்டும்தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக எல்லாருமே வந்து அந்த மாதிரி படுத்தே இருக்கக்கூடாது. ஸோ இந்த பிளாசண்டா ப்ரீவியா இருக்கவங்க கொஞ்சம் பெட் ரெஸ்ட்ல இருந்துட்டு லெஃப்ட் சைட் படுத்தீங்கன்னா அந்த தொப்புள் கொடி பிளாசண்டல் அட்டாச்மெண்ட் வந்து சிலருக்கு வந்து மாறும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி வரும். பட் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. எத்தனையோ பேர் வந்து பிளாசண்டா ப்ரீவியா இருந்து நார்மல் டெலிவரி ஆகும். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பட் ஆனால் மலச்சிக்கல் மட்டும் உங்களுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப ஹெவியாக வெயிட் தூக்காதீங்க, இல்லைன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. படுக்கிறது மட்டும் லெஃப்ட் சைட் திரும்பி படுங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நார்மல் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஹலோ வணக்கம், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் சென்னிமலையிலிருந்து கூப்பிடுறேங்க, ஈரோடு மாவட்டம். அப்படியா? அப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? வீட்லிங்க. அப்படியா? உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. ஏஜ் வந்துங்க வீட்டுக்கு. ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு டாக்டர். இப்போ கால் பண்ணவங்க வந்துட்டு தொப்புள் கொடி ரொம்ப கீழே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்க சிம்டம்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக டாக்டர்ஸ் அனலைஸ் பண்ணி தான் சொல்லுவாங்களா, இல்லைனா நார்மலாக ஒரு சிலருக்கு அதோட அறிகுறிகள் ஏதாவது இருக்குமா வீட்டில் இருந்தபடியே தெரிஞ்சுக்க? இல்லை, பிளாசண்டா ப்ரீவியா வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்கேன் பண்ணுறப்ப தான் தெரியும். ஸ்கேன் பண்ணுறப்ப அது மாதிரி உள்ள வந்து நம்ம வந்து பெர்வெஜினல் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வச்சு பார்க்குறப்ப தான் தெரியுமே தவிர மற்றபடி எந்த அறிகுறிகளும் வந்து தெரியாது. பட் ஆனால் அது பயப்பட வேண்டிய கண்டிஷன் கிடையாது. சிலருக்கு அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஒரு 200ல் ஒருத்தருக்கு 300ல் ஒருத்தருக்கு வந்து கீழே அட்டாச்மெண்ட் இருக்கும். பட் ஆனால் அது வந்து நம்ம எந்த அறிகுறியும் நமக்கு வந்து தெரியாது. ஸ்கேன் பண்ணுறப்ப மட்டும்தான் தெரியும். ஓகே டாக்டர், அந்த காலத்துலலாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய வேலைகள் செய்வாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் வேலைகள் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. வேலைகள் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தாலும் பெண்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப பயப்படுறாங்க. ஏதாவது ஆயிடுமோ, அவங்களோட பாடியே வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆகுறதுனால அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது. அந்த பயத்தை தவிர்த்துட்டு அவங்க எது மாதிரியான வேலைகள்லாம் செய்யலாம்? நீங்கள் ஜென்ரலாக சொல்லுவீங்க வெயிட் தூக்கக்கூடாது, மற்ற வேலைகள்லாம் செய்யலாம். இல்லை, அது பிளாசண்டா ப்ரீவியா மட்டும். ஓ அப்படியா? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் இந்த காலத்துலேயும். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறோமோ அதே மாதிரி அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் நம்மளோட அந்த அப்டாமினல் மசில்ஸ் நல்லா இதாகும், யூட்ரைன் கான்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ குழந்தை வந்து கரெக்டாக லெஃப்ட் சைடு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல் வயிறுலேருந்து கீழ் வயிறு இறங்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே வந்து அந்த முகப்பில் வந்து குழந்தையோட தலை சொருகள் இதெல்லாம் நார்மலாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி இல்லாமல் சில பேர் என்ன செய்வாங்க, யோகாசனாஸ் இருக்குது, ஓகே நல்லதான், யோகாசனா பண்ணுறது நல்லதான். அதன் கூட வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வீட்டில் வந்து இந்த கூட்டுற வேலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலைகளை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக செய்யணும். அந்த மாதிரி குனிஞ்சு செய்கிற வேலைகள், துணியெல்லாம் துவைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் தூக்குறது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாசண்டா ப்ரீவியா இவங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் எக்ஸப்ஷன். மற்ற யாருக்குமே வந்து அந்த மாதிரி கிடையாது. மற்ற எல்லாரும் எல்லா வேலையுமே செய்யலாம். நீங்கள் வாக்கிங் நடங்க, இந்த மாதிரி செய்யுங்க. பட் ஆனால் ரொம்ப வந்து இந்த ஷட்டர்ஸ் எல்லாம் இறக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலைகள் வந்து செய்யக்கூடாது. அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. முக்கியமாக மாவாட்டுறது,
வீட்டில் அம்மிக்கல் இருந்ததுன்னா இது உரல்கல் இருந்ததுன்னா சும்மா கூட மாவாட்டுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆட்டுறப்ப வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளே வந்து அந்த அப்டாமினலுக்கு வந்து ஒரு ஷேக்கனிங் கொடுக்குறப்ப அந்த குழந்தையோட ரொட்டேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பட் ஆனால் வந்து என்னென்னா கர்ப்ப காலத்தில் இருக்க பெண்கள் வந்து மல்லாந்து வந்து படுக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ மல்லாந்து படுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம டெலிவரி வந்து காம்ப்ளிகேஷனாக தான் ஆகும். குழந்தைக்கு சர்க்குலேஷனும் சரியாக போகாது. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கிராஸாக குழந்தை இருக்கிறது, இந்த மாதிரி பிளாசண்டா ப்ரீவியா, இதற்கே வந்து சித்த மருத்துவ முறைகளில் உண்டு. பரராச சேகரம்னு ஒன்று இருக்குது. பட் அதெல்லாம் இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் பேக்ட்ராப்பில் இருக்குது. அதுதானே தவிர எல்லாத்துக்கும் வழிவகைகள் உண்டு. பட் ஆனால் இப்பொழுதைக்கு நம்ம டெலிவரிங்கிறப்போ உடனே வந்து மாடர்ன் இதை நம்ம தேடி போகிறதுனால இந்த மாதிரி நம்ம அதை நார்மல் ஆக்கணும்னா எல்லா வேலைகளும் செய்யுங்க. பிளாசண்டா ப்ரீவியா தவிர எல்லா வேலைகளும் செய்யுங்க. அதே மாதிரி கூட்டுற வேலை செய்யுங்க. படுக்கிறது மல்லாந்து படுக்காதீங்க. அதே மாதிரி உணவு முறைகள் வந்து குழந்தை வெயிட் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் போட்டுட்டு சும்மா கண்ணா பின்னான்னு சாப்பிடக்கூடாது. அதாவது கொஞ்சம் குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி முக்கியம். எவ்வளோ சத்தான உணவுகள் சாப்பிடணும், அதை நம்ம பசி எடுத்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் பசி எடுத்தால்தான் உணவு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதுவே செரிமானத்தை வந்து சரியில்லைன்னா அஜீர்ணம் உண்டு பண்ணும். அதனால வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அப்புறம் அதுக்காக ஒரு மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் கர்ப்பகாலத்தில் முடிஞ்ச அளவு உள்ளே எடுக்கிற மருந்துகளை வந்து தவிர்க்கணும். ஓகே டாக்டர், தொடர்ந்து இன்னொரு காலரும் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஜெய்திலிஷா, நாங்கள் மன்னார்லேருந்து பேசுகிறோம் மேடம். அப்படியா? இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் பேசணும். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜலட்சுமி லைனில் தான் இருக்காங்க. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா. எனக்கு வந்து 51 இயர்ஸ் ஆகுது மேடம். இப்போ சரிம்மா. 46 இயர்ஸ்லேருந்து வந்து எனக்கு வந்து இந்த பீரியட் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருந்துகிட்டு இருந்தது மேடம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் டாக்டர் நவீன் பாலாஜி சார்கிட்ட தான் காமிச்சிருந்தேன். ஓகே. அவங்கள்ட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த யூட்ரஸ்க்காக. அதுக்கப்புறம் அது மருந்தெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், கண்டினியூஸாக ஒரு 3 months வரும். அப்புறம் எப்போ வருது என்னன்னு தெரியாது, திடீர்னு வரும் மேடம். ஓகே. இப்போ லாஸ்ட் இயர் நான் 9வது மாசத்துல வந்து நான் பீரியட் அட்டன் பண்ணேன் மேடம். அப்போ ரொம்ப ஓவரா வந்து பீரியட் இருந்தது, வலி இருந்தது. ஓகே. 19-10 வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்க சொன்னாங்க. அதுல வந்து பைத்தி யூட்ரஸ் வித் சிங்கிள் போஸ்டீரியர் வால், இன்டர்மியூரல் சீடிங் ஃபைப்ராய்டு, லெஃப்ட் ரீனல் மைக்ரோலித்தியாசிஸ்னு வந்திருந்தது மேடம். என்ன மைக்ரோலித்தியாஸ் எங்க? பைத்தி யூட்ரஸ் வித் சிங்கிள் போஸ்டீரியர் வால், இன்ட்ராமியூரல் சீடிங் ஃபைப்ராய்டுன்னு வந்திருந்தது மேடம். ஓகே. லெஃப்ட் ரீனல் மைக்ரோலித்தியாசிஸ் ரெண்டும் இருந்துச்சு மேடம். ஓகேமா. அதுக்கப்புறம் இந்த வலி இருந்துகிட்டே இருந்ததுனால சிடி ஸ்கேன் பண்ணோம் மேடம். சிடி ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. சிடி ஸ்கேன்ல வந்து பல்கி யூட்ரஸ் வித் கிராஸ் அடிகோசென்ஸ், both ovaries plastered with the uterus, pelvic endometriosis with bowel adiocenes னு வந்திருக்கு மேடம். ஓகேமா. ஓகே. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் மன்னார்ல இருந்து பேசுறேன் மேடம், ராஜமன்னார்ல இருந்து. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை கவனிங்க, உங்க எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். இல்ல மேடம், அது வந்து ரிமூவ் பண்ணனும் அப்படினு சொன்னாங்க மேடம். தேவையே இல்ல. கண்டிப்பா 100% தேவையே கிடையாது. ஏன்னா 61 வயது பெண்மணிக்கு பல்கி யூட்ரஸ் இருக்குது ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளிகேஷனான விஷயம் இல்லை. அதுவும் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ்னா விதைகள் தன்மையாக இருக்குது. அதை வந்து நம்ம வெளியே தள்ளிடலாம், அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, உங்களோட லெஃப்ட் கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸ் இருக்குது. அது கூட சின்ன சின்ன மணல் கற்களாக தான் இருக்குது. ஸோ அந்த மணல் கற்களை வந்து நம்ம வெளியேற்றிடலாம். அதற்கு அற்புதமான மருந்து இருக்குது. ஸோ நீங்கள் திருப்பி நம்ம டாக்டரை வந்து நேரில் சந்தித்து பாருங்கள். பார்க்குறப்ப உங்களுக்கு உணவு முறைகள் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணுறப்ப வந்து உங்கள் அந்த மணல் கற்களாக இருக்கிறது வந்து அந்த யூரினில் இருக்க ஸ்டோன், கிட்னி ஸ்டோன் வந்து அது வெளித்தள்ளப்பட விடுறோம். நீங்கள் பல்கி யூட்ரஸோ இல்லை இந்த அடினோமயோசிஸ் அப்படின்னு இருக்கீங்க பார்த்தீங்களா, அடினோமயோசிஸும் ஃபைப்ராய்ட்ஸும் உங்கள் கருப்பை வழியாக வாய் வழியாக வெளித்தள்ளப்பட்டு விடும். பல்கி யூட்ரஸுங்கிறது பயப்பட தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால் நீங்கள் 100% வந்து கருப்பையை வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது, பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, சத்யா பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க சத்யா, எங்க இருந்து கால் பண்றீங்க?
கடலூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறோங்க. எனக்கு வயசு வந்து 26 ஆகுது. மேடம் கிட்ட பேசுகிறேன். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம் சத்யா. வணக்கம் மேடம். எனக்கு வந்து வயசு 26 ஆகுது. குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்காங்க. பீரியட்ஸ் வந்து சரியாவே எனக்கு வந்து போகாது, கிளியராகவே போகாது. 26 வயசு ஆகுது. ஒரு நாள் தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 நாள் 15 நாள் இப்படி ஆயிரும். 35 நாள் 40 நாள் பக்கம் ஆயிரும். இதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா? சரியா போகாது. ஒரு நாள் இருக்கும். யூரின் போகும்போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இருக்காது. வெயிட் வந்து கிட்டத்தட்ட 63 கிலோ பக்கம் இருக்கிறேன். ஓகே, ஏதாவது ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கீங்களாம்மா? இதில் பார்க்கும்போது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. தைராய்டு வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் கேட்குறது ஸ்கேன், கருப்பை ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கீங்களா? இல்லை, கருப்பையில ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும்போது நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. 2வது குழந்தை பிறக்கும் போது கொஞ்சம் 2 நாள் அவ்வளோதான் இருந்துட்டு இருந்துச்சு. 3வது குழந்தை பிறக்கும் போது இப்போ ஒரு நாள் தான் ஆகுது. கிட்டத்தட்ட 30 நாள் பக்கம் 45 நாள் பக்கம் ஆகுது. பீரியட்ஸ் வந்து சரியா கிளியராகவே போக மாட்டேங்குது. வெயிட் வந்து அதிகம் விழுந்துருச்சு. அதாம்மா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து நீங்கள் அனிமிக்காக இருக்கிறீங்களா என்னன்னு தெரியல. அனிமிக்காக இருக்கீங்களான்னு, ஏன்னா தைராய்டு ப்ராப்ளம் இல்லைன்னா அனிமிக்காக இருக்கீங்களான்னு பார்க்கணும். பட் ஆனால் வந்து ஒரு நாள் ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. 5 நாட்கள் 4 நாட்கள்லேருந்து 5 நாட்களாவது ஃப்ளோ இருக்கணும். ஸோ அந்த இதை வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணணும். எதற்காக அப்படின்னா, இனிமேல் நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள போவதில்லை. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து நாளைக்கு உங்களுக்கு மெனோபாஸ் ஆன பிறகு வேறு எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது. அதே மாதிரி மெனோபாஸை வந்து ரொம்ப வந்து நம்ம இயற்கையாக எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டிய கரெக்டான டைமு. ஸோ நீங்கள் கடலூர்லேயே பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து புயல் அந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்கிறனால வந்து வெனஸ்டே வந்து சார் வந்து யூஸ்வலாக டி நகர் வருவார். ஸோ அந்த இது வந்து நடைபெற முடியவில்லை. ஸோ நெக்ஸ்ட் வெனஸ்டே கண்டிப்பாக வந்து டாக்டர் நவீன் பாலாஜி சாரை டி நகரில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து காஞ்சிபுரத்துலேயும் அதே மாதிரி ஈவினிங் வந்து வெள்ளூர்லேயும் டாக்டர் சாரை மீட் பண்ணலாம். சாட்டர்டே வந்து மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா வாணியம்பாடியிலையும் ஈவினிங் வந்து கிருஷ்ணகிரியிலையும் மீட் பண்ணலாம் டாக்டர் சாரை. சண்டே வந்து மார்னிங் தர்மபுரியிலையும் மார்னிங் ஓசூர்லேயும் ஈவினிங் தர்மபுரியிலையும் வந்து மீட் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி இடத்துல வந்து எங்களால் டாக்டர் சாரை மீட் பண்ண முடியல அப்படின்னா வந்து கூட டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரல்ஸ் இருக்குது. ஸோ அதில் கால் பண்ணி கேட்டால் உங்களோட பிரச்சனைகளுக்கு ரெலவெண்ட்டாக கிட்ஸ் ஏதாவது இருந்தால் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து நேரில் வர முடியாதவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர், இதுக்கு முன்னாடி கால் பண்ணவங்க வந்துட்டு பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குன்னு சொன்னாங்க. மெனோபாஸ்க்கான டைம் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய பேர் மெனோபாஸ் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாவாங்க, கோவப்படுவாங்க. இது மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். ஜென்ரலாக மெனோபாஸ்க்குரிய சிம்டம்ஸ் லேடிஸ்க்கு தெரியறதோட அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க, அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க பெண்களும் சரி குழந்தைங்களும் சரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ஜென்ரலான சிம்டம்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அதை பற்றி. ஆமாம், ஏன்னா மெனோபாஸ் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக இருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிறப்ப சிலருக்கு ஜாஸ்தியாக போகும். பட் ஜாஸ்தியாக பண்ணாலும் சிலருக்கு டயர்ட் ஆக மாட்டாங்க. பட் ஆனால் ஹாட் ஃப்ளாஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல சதைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தென்படும். முக்கியமாக தொடைப்பகுதியிலலாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அடிவயிறு வந்து வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த நேரத்தில் இருக்கப்போ அவங்களுக்கு வந்து அந்த டென்ஷனால் இல்லை, இந்த மாதிரி இருக்கனால அவங்க வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க. ப்ளஸ் இதோட அவங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்டு கண்டிஷன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனா என்னென்னா அவங்கள நார்மலாக வந்து மனசை வந்து கிளியர் ஆகணும். நமக்கு மெனோபாஸ் ஆக போகுது, வேறு ஒரு விஷயமும் கிடையாது. இது வரைக்கும் இந்த குழந்தை பெறுவதற்காக வந்து இந்த ஒரு இது நம்ம அட்டன் பண்ணோம். இப்போ அது இல்லை அப்படிங்கிறத. அண்ட் தென் வந்து மெடிடேஷன், இறைவனோட வழிபாடு. எந்த மதத்தை சார்ந்தவங்களோ அவங்கவுங்க இறை வழிபாட்டில் செலவு பண்ணாங்கனாலே அவங்க வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி உணவு முறைகளை வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசான பாட்டிகள் வந்து வெத்தலை பாக்கு இந்த மாதிரி போட்டாங்க. ஏன்னா அந்த வெத்தலை அதோட சேர்க்குற அந்த நல்ல சுண்ணாம்பு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ஹாட் ஃப்ளாஷஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வராது. ஸோ அது மாதிரி என்னென்னா முறையாக வந்து அந்த வெத்தலை பாக்கு தரித்தல், அந்த தாம்பூலம் தரித்தல் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கணும். உணவு முறைகளில் வந்து கேழ்வரகு, கம்பு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். எல்லாருக்குமே அந்த உணவு முறைகள் நல்லது. பட் இவங்களுக்கு வந்து கேழ்வரகு, கம்பு ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெவியாக எடுத்துக்கக்கூடாது. கண்டிப்பாக இரவு உணவுகளெல்லாம் அவாய்ட் பண்ணும். பட் என்னென்னா இது ஒரு ப்ளசண்ட்டாக வந்து ஃபேஸ் பண்ணணும். ரொம்ப டென்ஷன் ஆக்கிக்கூடாது. அதற்கு காரணம் வந்து இந்த உடல் பருமன்லாம் அந்த இடத்துல கண்டிப்பாக வர்ற டைம். அதே மாதிரி அந்த பீரியடுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பல பேருக்கு வந்தீங்கன்னா தைராய்டுங்கிறது இருக்கவே இருக்காது. இந்த மெனோபாஸ் ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வந்து ஹைப்போதைராய்டு அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கணும்னா உடம்பை வந்து நல்லா கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கணும். அப்படிங்கிறதுனா மெடிடேஷன், இறைவனை வழிபடணும், உணவு முறைகளை வந்து அளந்து சாப்பிடணும். ஸோ அளந்துனா அதுக்காக நாங்கள் வந்து ஒரு டம்ளர் அரிசி, 1 கப் ரைஸ், அதே மாதிரி இவ்வளோதான் அப்படிலாம் கிடையாது.
பசிக்கு ஏத்தாப்புல சாப்பிடுங்க, பசி இல்லாமல் சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி இருந்தாலே வந்து இந்த மெனப்பாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்திக்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனையாக்குரிய விஷயம் கிடையாது. ஓகே, அடுத்த நேர்கிட்ட பேசலாம் டாக்டர். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் நித்யா மேம், ராம்நாட்லேருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, இப்போ யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்க போறேன். ஓகே, உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜலட்சுமி லைன்ல தான் இருக்காங்க. எனக்கு 30 வயசு ஆகுது மேம். ஆனா பீரியட் டைம் வந்து 7-8 நாள் வரைக்கும் ரொம்ப அதிகமா போகுது. நார்மலாவே 8 நாள் வரைக்கும் போகுது மேம். திருமணம் ஆயிடுச்சாமா? திருமணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு மேம். சரி, இப்போ வந்து ஜாஸ்தியாக வந்து ப்ளீடிங் 5 நாட்கள் தாண்டி போகுது அப்படின்னா கண்டிப்பாக உள்ள முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சீட்லிங் ஃபைப்ராஸ் இல்லை வந்து உள்ள வந்து அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்கில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கவங்களுக்கு தான் உடம்பே வந்து அதை வெளித்தள்ளுது. ஸோ அதுக்காக வந்து இது ஜாஸ்தியாக போகுதுங்கிறதுக்காக அதை நிறுத்துவதற்கு மருந்துகளோ ஹார்மோனல் மெடிசின்ஸ் எதுவும் எடுத்துக்காதீங்க. பட் ஆனால் இல்ல மேம், எனக்கு வந்து தைராய்டு இருக்கு மேம், ஹைப்போ தைராய்டு இருக்கு மேம். நான் 5 இயர்ஸா டேப்லெட் கண்டினியூ பண்றேன். ஆனா வெயிட்டும் குறைய மாட்டேங்குது. 70 kg இருக்கு வெயிட்டும். ஸோ தைராய்டு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்குது, பட் ஆனால் தைராய்டு கர்ப்பப்பை இது ரெண்டுக்குமே வந்து தொடர்பு இருக்கு. இங்கே வந்து நீங்கள் தைராய்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட கர்ப்பப்பையில் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனை இருக்கிறனால தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக உங்கள் தைராய்டு கிளாண்ட் வந்து அந்த தைராய்டு லெவலை நார்மல் பண்ண டிஎஸ்ஹெச் லெவலை வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த கர்ப்பப்பையில் இருக்க அழுக்குகள் முற்றிலும் வெளியேற பிரச்சனைகள் சரி பண்ண இது பண்ணாலே உங்களுக்கு வந்து தைராய்டும் நார்மல் ஆயிரும், இந்த பீரியட்ஸும் ரெகுலர் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக வந்து ராம்நாட் இல்லைனா அருகில் வந்து நமது மருத்துவமனை இருக்கும், ஹெர்போ கேர் மருத்துவமனை. ஸோ மருத்துவர்களை நாடுங்க, உங்களுக்கு வழிவகைகள் சொல்லுவாங்க. தைராய்டுக்கு எதுக்குமே வந்து ஹார்மோனுங்கிறது வந்து நம்ம உடம்பை தவிர்த்து வெளியிலேருந்து எதுவும் எடுத்துக்காதீங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? சுபா, திருநெல்வேலியிலிருந்து பேசுறோம். ஏஜ் 29. அப்படியா? ஓகேம்மா, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. மேம் எனக்கு 29 ஏஜ் ஆகுது. 2 குழந்தைங்க டெலிவரி ஆயிட்டு. அப்புறம் ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருந்தது. 2வது பொண்ணு பிறந்து 6வது மாசமே பண்ணியிருந்தது. அந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்து 28 நாள் 29 நாள்ல பீரியட்ஸ் ஆயிடுது. ஆனா பெயின், டெலிவரி எப்போ இருக்கிற பெயின் இருக்கு, அவ்வளோ பெயின் இருக்கு. ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தாச்சு, சரியா வரல. நீர்க்கட்டி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டேப்லெட் எடுத்திருந்தது, இன்னும் கிளியர் ஆகலை எனக்கு. ஓகேம்மா, பெயின் ஜாஸ்தியாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கர்ப்பப்பை வந்து என்னென்னா வெளியே எக்ஸ்பெல் பண்ணுறதுக்காக, ஏன்னா பிசிஓடி இருக்கிறப்ப கண்டிப்பாக அதுலேருந்து ஹார்மோனல் அந்த எஸ்ட்ரோஜன், ஏன்னா அந்த சினைப்பையை வந்து சுற்றி வந்து அந்த ஓவத்தை சுற்றி சில இது இருக்கும் செல்ஸ்கள், அதுதான் வந்து இந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இதெல்லாம் வந்து சுரக்க வைக்கும். ஸோ அதில் மாறுபாடு இருக்கப்ப உங்களோட அந்த கர்ப்பப்பையில் வந்து உள்ள அந்த அடுக்கள் இருக்கும் எண்டோமெட்ரியம், அதுவும் வந்து சரியாக வந்து அமையப்பெறாது. ஸோ அது பார்ஷியலாக தான் வெளியே வந்து ஸ்லட் அவுட் ஆகி வரும். ஸோ அதை ஃபுல்லாக வெளித்தள்ளுறதுக்காக தான் இந்த கர்ப்பப்பை வந்து ரொம்ப அதிகமாக சுருங்கி விரியும். ஸோ அதை வந்து நீங்கள் அதனால் ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து நேரில் மருத்துவர்களை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அந்த நார்மலாக வந்து அந்த வெளியே அழுக்குகளை தள்ளுறப்ப வந்து அந்த பீரியட்ஸ் பெயின்ங்கிறது இல்லாமல் போயிடும். தயவு செய்து பீரியட்ஸ் பெயின் ஸ்டாப் பண்ண மெடிசன்ஸ் போடாதீங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள், ஒயிட் டெஸ்ட், அது மாதிரி எல்லா விஷயத்தையும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. ஒரு தெளிவான ஒரு மனப்பான்மை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். நன்றி. இன்னைக்கு ஃபுல்லாக நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கும் வேறு சில டாக்டர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.